guys, இது உங்கள் சேனல் மேக்ஸ் ஆஃப் மேனியா. இன்றைக்கி நம்ம பார்ட் 2 ஆஃப் டெஃபினிஷன்ஸ் இன் கிராஃப் தியரி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து கிராஃப்னா என்ன, கனெக்டட் கிராஃப்னா என்ன, கம்ப்ளீட் கிராஃப்னா என்ன, பாத், ட்ரெயில் அந்த மாதிரி நிறைய டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம். நீங்கள் அதை பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது சப்கிராஃபோட டெஃபினேஷன். ஸோ சப்கிராஃபோட அப்படின்னா என்னென்னா, முதல்ல கிராஃப் எடுத்துக்கலாம். கிராஃபுங்கிறது இட் இஸ் அ செட் ஆஃப் வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் இல்லையா? ஸோ சப்கிராஃப்னாலும் வெர்டிசஸ் அண்ட் ஹெட்ஜஸ் தான் இருக்கும். ஆனால் எப்படி இருக்கும்னா, இந்த சப்கிராஃபுங்கிறது தான் ஹெச், ஓகேவா? ஜிங்கிறது மெயின் கிராஃப், ஹெச்ங்கிறது சப்கிராஃப். ஸோ இதோட எட்ஜஸ் எப்படி இருக்கும்னா, இந்த பெரிய கிராஃப் இருக்கு இல்லையா, மெயின் கிராஃபோட சப்செட்டாக இருக்கும். சப்செட்டாகவும் இருக்கலாம், ப்ராப்பர் சப்செட்டாகவும் இருக்கலாம், ஓகேவா? அதே மாதிரி எட்ஜஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கிராஃபில் இருந்து சப்செட்டாக இருக்கும். ஸோ இப்போது ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து ஜி, இந்த கிராஃப் வந்து நான் ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, ஸோ இதோட பாசிபிள் சப்கிராஃப்ஸ் என்னெல்லாம் வரலான்றதை பார்க்கலாம். நான் வந்து 4 வெர்டிசஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட பாசிபிள் சப்கிராஃப்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, வெறும் V1 கூட இருக்கலாம், V1 V2வாக இருக்கலாம், V3 சும்மா கூட வச்சுக்கலாம், ஓகேவா? இந்த மாதிரியும் இருக்கலாம். ஸோ இதிலேருந்து வந்த வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் மட்டும்தான் இதில் இருக்கணும், எக்ஸ்ட்ரா எதுவுமே வந்து இருக்க முடியாது. இப்போ நான் தனியாக இங்கே ஒரு V5 போட்டேன் அப்படின்னா, இது வந்து ஹெச் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இது வந்து சப்கிராஃப் ஆஃப் ஜி கிடையாது. இது ஒரு கிராஃபாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், ஆனால் இதோட சப்கிராஃப் வந்து இது கிடையாது, ஓகேவா? ஸோ இந்த கிராஃபில் இருக்க எட்ஜஸ் அண்ட் வெர்டிசஸை நீங்கள் கம்மியாக வேணால் வச்சுக்கலாம், பட் இதில் இருக்கிறது தான் இங்கே இருக்கணும், ஓகேவா? அதுதான் வந்து சப்கிராஃப். இப்போ அடுத்த டெஃபினிஷன், ஸ்பேனிங் சப்கிராஃப். A subgraph H of G is called a spanning subgraph if vertices of G is equal to vertices of H. ஸோ இங்கே வந்து நமக்கு சப்கிராஃப்னால் வெர்டிசஸ் சேமாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இங்கே வந்து எப்படி இருக்கணும்னா, வெர்டிசஸ் சேமாக இருக்கணும், எட்ஜஸ் கூட டிஃப்ரெண்ட்டாக இருந்துக்கலாம். இப்போது ஒரு ஸ்பேனிங் சப்கிராஃப்க்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இதுதான் வந்து ஒரு கிராஃப்னு நம்ம வச்சுக்கிறோன்னா, ஒரு ஸ்பேனிங் சப்கிராஃப் எப்படி இருக்கணும்னா, இந்த எட்ஜஸ் வந்து இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, பட் வெர்டிசஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து ஹெச், ஓகேவா? இது ரெண்டும் நம்ம கனெக்டடாக வச்சுக்கலாம். இது கனெக்டடாக இல்லைனா கூட பரவாயில்ல, ஆனால் இதில் இருக்க 3 வெர்டிசஸ் இதில் இருக்கணும், அப்போ மட்டும்தான் இது ஸ்பேனிங் சப்கிராஃப். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு கிராஃப்னு நான் வச்சுக்கிட்டேன்னா, இதோட ஸ்பேனிங் சப்கிராஃப் எப்படி இருக்கணும்னா, இந்த வெர்டிசஸ் எல்லாமே இருக்கணும் எனக்கு. இதில் நான் கனெக்டிவிட்டி வந்து எப்படி வேணால் மாற்றிக்கலாம், இது மட்டும் வச்சுக்கலாம், இது மட்டும் வச்சுக்கலாம், இது இல்லாமல் கூட வச்சுக்கலாம். ஆனால் இதில் இருக்க வெர்டிசஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா V of G1 V of H1 வந்து ஈக்குவல். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு ஸ்பேனிங் சப்கிராஃப், ஓகேவா? இப்போ அடுத்து இன்டியூஸ்டு சப்கிராஃப். இன்டியூஸ்டு சப்கிராஃப்னா என்னென்னா, the subgroup H of G is called an induced subgraph if H is a subgraph of G such that if U and V belong to the vertex of H and if UV is an edge in G, then UV is an edge in H as well. இப்போ படிக்கும்போது ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கா? நான் சிம்பிளாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பார்த்தோன்னா இந்த எக்ஸாம்பிளை எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளை எடுத்துக்கிட்டு இது வந்து நம்ம என்ன சொல்லியாச்சு, ஸ்பேனிங் சப்கிராஃப்னு சொல்லியாச்சு. இப்போது நம்ம என்ன எடுக்க போகிறோம், இன்டியூஸ்டு சப்கிராஃப். இன்டியூஸ்டு சப்கிராஃப்க்கு வெர்டெக்ஸ் செட் வந்து சேமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஓகேவா? பட் இங்கே என்ன கண்டிஷன்னா, இப்போ நான் வந்து இந்த 3 வெர்டிசஸ் மட்டும் எடுத்துக்கிறேன், ஓகேவா? இப்போ அது இன்டியூஸ்டு சப்கிராஃப்னால் எப்படி இருக்கணும்னா, இப்போ நான் அந்த வெர்டெக்ஸ் இன்க்ளூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த மெயின் கிராஃபில் அது ஒரு எட்ஜாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இதை நேம் பண்ணிக்கலாம், V1 V2 V3 V4 V5, ஓகேவா? V4 நான் எடுத்துக்கிறேன். இது வந்து நான் ஒரு இன்டியூஸ்டு சப்கிராஃப்னு எப்போ சொல்லலான்னா, இப்போ V1 V2 V4 நான் எடுத்திருக்கேன். இப்போ V1 V2 இதில் எட்ஜ் இருக்கா? இருக்குது, அப்போனா இதுலேயும் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி V2 V4 இருக்குது, ஓகேவா? இப்போ இதில் எட்ஜாக இருக்குது, இதுலேயும் எட்ஜ் இருக்குது அப்படின்னா அது வந்து இன்டியூஸ்டு சப்கிராஃப். சப்போஸ் நம்ம வந்து 2 டைப்புமே பார்க்கணும் இல்லையா, அப்போ தான் நமக்கு புரியும். V1 V2 V4 V5 இப்படி எடுக்கிறேன்னா, இப்போது மெயின் கிராஃபில் வந்து நமக்கு V4 V5 என்னது எட்ஜாக இருக்குது,
ஆனால் நம்ம எடுத்திருக்க சப்கிராஃபில் என்ன இல்லை, இது வந்து நான் H2வாக வச்சுக்கிறேன். இப்போது V4 V5 இங்கே கனெக்டடாக இல்லை, ஓகேவா? ஆனால் நம்மளோட மெயின் கிராஃபில் என்ன இருக்குது, இங்கே இல்லை. அப்படின்னா இது வந்து இன்டியூஸ்டு சப்கிராஃப் கிடையாது, நாட் அண்ட் இன்டியூஸ்டு சப்கிராஃப். ஓகேவா? இப்போ நம்ம இந்த கிராஃப் வச்சு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இன்டியூஸ்டு சப்கிராஃப்க்கு இப்போது நான் இந்த 2 வெர்டிசஸ் எடுத்துக்கிறேன், V1 V2. இப்போ V3 மட்டும் நான் இங்கே போட்டேன்னா அது வந்து இன்டியூஸ்டு சப்கிராஃப் கிடையாது. சப்போஸ் V1யும் V3யும் கனெக்ட் பண்ணிட்டேன்னா இங்கே எட்ஜ் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்படின்னா இது வந்து ஒரு இன்டியூஸ்டு சப்கிராஃப். ஓகேவா? இப்போ டெஃபினிஷன் படித்து பார்க்கலாம், புரியுதான்னு. ஓகேவா? இப்போ ஹெச் வந்து ஒரு சப்கிராஃப். இப்போது ஹெச்சை இன்டியூஸ்டு சப்கிராஃப்னு எப்போ சொல்லுவோம்? இப்போது இந்த ஹெச்சில் வந்து யூவின்னு ஒரு எட்ஜ் இருக்குது, ஓகேவா? யூ அண்ட் வின்னு ஒரு வேர்டெக்ஸ் இருக்குது. அண்ட் இஃப் யூவி இஸ் அன் ஹெச் இன் ஜி, இப்போது அதே தான் இங்கே பார்த்தோம், V1 V2 இஸ் அன் எட்ஜ் இன் ஜி, தென் யூவி இஸ் அன் எட்ஜ் இன் ஹெச் ஆஸ் வெல். இப்போது மெயின் கிராஃபில் இருக்குன்னா அதோட சப்கிராஃப்லையும் அது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்டியூஸ்டு சப்கிராஃப். ஓகேவா? அடுத்த டெஃபினிஷன் ஐசோமார்ஃபிசம் ஆஃப் அ கிராஃப். இப்போது ஐசோமார்ஃபிசம் அப்படின்னா பேர்லேயே நமக்கு தெரியுது, ஒரு சிமிலாரிட்டி. ஓகேவா? அந்த சிமிலாரிட்டியை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னு பார்க்கலாம். 2 கிராஃப் G and H are said to be isomorphic if there exist, இந்த சிம்பிள் வந்து there exist. ஓகேவா? a bijection F from V of G to V of H. Vன்றது என்னது? vertex. vertex set of Gலேருந்து vertex set of Hக்கு ஒரு பைஜெக்ஷன் இருக்குது. பைஜெக்ஷன்னா என்ன? 1 to 1 and on to both the functionsம் exist ஆகுது, such that the vertices U and V are adjacent in G if and only if F of U and F of V are adjacent in it. ஓகேவா? இதோட நொட்டேஷன் வந்து இது. இப்போது நம்ம அந்த இன்டியூஸ்டு கிராஃப் பார்த்த மாதிரியே இந்த டெஃபினேஷன் புரியாத மாதிரியே இருக்கும். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது நான் ஒரு கிராஃப் எடுத்துக்கிறேன், அதுக்கு வந்து ஒரு 5 எட்ஜஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகேவா? V1 V2 V3 V4 V5. இப்போ அதே மாதிரி இதோட ஐசோமார்ஃபிக் கிராஃப் வந்து நான் ஒன்று எடுக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நான் U1 U2 U3 U4 U5ன்னு வைக்கிறேன். இப்போ இது ரெண்டும் ஐசோமார்ஃபிக்னு எப்படி சொல்கிறோன்னா, இப்போது இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் மாதிரி சொல்கிறோம். இப்போ இங்கே V1னா இங்கே U1, அப்போ U1ம் U3யும் கனெக்டட் இல்லையா? அப்போது இங்கே V1 V2 V3 V4 V5 நான் எடுக்கிறேன். இப்போது V1க்கு நான் U1-ஐ வந்து காரிலேட் பண்ணுறேன். ஓகேவா? அப்போது இங்கே V1ம் V2வும் கனெக்டட். அப்போது இங்கே U1 கூட என்ன கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கணும், U3. அப்போது V2க்கு காரிலேட்டடாக நான் U3 வந்து எடுக்கிறேன். ஓகேவா? இப்போது V2க்கு V3 காரிலேட்டடாக இருக்குது, ஐ மீன் கனெக்டடாக இருக்குது. அப்போது இங்கே U3 கூட என்ன கனெக்ட் ஆகிருக்கு? U5. அப்போது V3 கூட U5-ஐ நான் வந்து கம்பேர் பண்ணுறேன். ஓகே, இப்போது V3யும் V4ம் கனெக்டடாக இருக்குது, V4லேருந்து V5 கனெக்டிவிட்டி இருக்குது. அப்போது அதே மாதிரி U5லேருந்து என்ன கனெக்ட் ஆகிருக்கு? U2. அதே மாதிரி V5 to V1 கனெக்டிவிட்டி இருக்குது. அப்போது U2லேருந்து ஒரு இது வேர்டெக்ஸ் நம்ம எடுக்கணும், அது வந்து U1 கூட கனெக்ட் ஆகிருக்கணும். அப்போ U4. ஓகேவா? இதில் இருக்க அதே கனெக்டிவிட்டி இங்கே வரும். இப்போ V1ம் V2வும் கனெக்டட், U1ம் U3யும் கனெக்டட், V2 V3 கனெக்டட், U3 U5 கனெக்டட். இங்கே பொறுமையாக திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ இதுக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு கிராஃப்லையும் நம்ம இது வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஸோ இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இஃப் G is isomorphic to H, then vertex set of G-யும் vertex set of H-ம் சேமாக இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி கார்டினாலிட்டி, இந்த 2 கோடு நம்ம போடுறோம் இல்லையா, அது வந்து கார்டினாலிட்டியை குறிக்கும், அதாவது கவுண்ட். இது ரெண்டும் சேமாக இருக்கணும்.
அண்ட் அதே மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது என்னென்னா டிகிரி ஆஃப் வியும் டிகிரி ஆஃப் எஃப் ஆஃப் வியும் சேமாக இருக்கணும் சச் தட் என்னென்னா விங்கிறது வந்து வெர்டெக்ஸ் ஆஃப் ஜி, எஃப் ஆஃப் விங்கிறது வந்து பிலாங்ஸ் டு வெர்டெக்ஸ் செட் ஆஃப் ஹெச். ஓகேவா? ஸோ டிகிரி சீக்வென்ஸ் ஆஃப் இது வந்து டிகிரி ஆஃப் வி. ஓகேவா? டிகிரி ஆஃப் வியும் டிகிரி ஆஃப் எஃப் ஆஃப் வியும் சேமாக இருக்கணும். இப்போ இங்கே பார்த்தோன்னா டிகிரி ஆஃப் V1 பார்த்தோன்னா 2வா, இப்போ டிகிரி ஆஃப் U1 பார்த்தோன்னா 2வா, கரெக்டாக இருக்கா? ஸோ அதே மாதிரி தான். இப்போது இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் என்னென்னா ஐசோமார்ஃபிக்காக இருந்தால் இதெல்லாம் ட்ரூ. ஓகேவா? இதெல்லாம் ட்ரூவாக இருந்தால் ஐசோமார்ஃபிக்காக கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேவா? ஸோ கான்வர்ஸ் இஸ் or may not be true. May or may not be true. ஓகேவா? ஐசோமார்ஃபிக்காக இருந்தால் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அப்ரூவ் ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது ஐசோமார்ஃபிக்காக இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேவா? இப்போ அடுத்த எக்ஸாம்பிள், அடுத்த டெஃபினிஷன் பார்க்கலாம். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஜி. இப்போது ஜியில் வந்து வேர்டெக்ஸு வியும் இயும் இருக்குது அப்படின்னா அது ஒரு கிராஃப். இப்போது அதோட காம்ப்ளிமெண்ட் நம்ம எப்படி சொல்வோம்னா இதில் இருக்க எந்த எட்ஜுமே வந்து இதில் இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து V1, V2, V3, V4. இப்போ அதே நான் எடுக்கிறேன். இங்கே V1, V2, V3, V4. இப்போது V1 வந்து V2 கூடயும் V3 கூடயும் கனெக்டட். அப்போ நம்ம இது வந்து இது வந்து G காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா இப்போது இதில் இருக்க அட்ஜசன்சி இதில் வந்து வரக்கூடாது. அப்போனா நான் V1யும் V4யும் கனெக்ட் பண்ணுறேன், V3யும் V2யும் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? இதில் இருக்க அட்ஜசன்சி இதில் வந்து நமக்கு அட்ஜசென்ட்டாக வரக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ கிராஃப் G. ஓகேவா? அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டெஃபினேஷன்ஸ் பார்க்கலாம். அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you soon. Bye-bye.